கல்யாணம் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வரும் பொழுது சொன்ன விஷயம், எங்கள் மாமனார் என்கிட்ட சொன்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடுனாலும் வாங்கிக்கணும். சென்னையில் வந்து அப்போவே 300 வாடகையாக இருக்கும்போதே, 84 300 வாடகை இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, சென்னையில் வந்து வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது, அதனால் உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு ஒரு சின்ன வீடாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். மேடம் தானே எல்லாமே, அம்மா தான் எல்லாமே சேர்த்து வைக்கிறது. ஆமாம்மா, எல்லாமே அவங்க தான். இது வரைக்குமே அவங்களுக்கு பணம் என்ன மாட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான். ஆனால் கொண்டு வர்றதுல பாதியை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒழிச்சு வச்சுட்டு தான் கொண்டாந்து கொடுப்பாரு. அது வேற விஷயம். கொடுக்குறதுனா யாருக்கு, அந்த நலிந்த கலைஞர்கள், அவங்க கூட நாடகத்தில் நடித்தவங்க அவங்க இருப்பாங்கல்ல, அப்புறம் அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு. இந்த ஸ்கூல் டைம் இப்போ ஜூன் மாதம் வந்தாலே அவ்வளோ பேர் நிற்பாங்க வீட்டில் அந்த புக்ஸ், ஸ்கூல் ஃபீஸ். அப்போ எல்லாம் அவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ். இப்போ மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக்ஸுக்கு வருவாங்க. தீபாவளி டைமில், தீபாவளி பொங்கல் அப்படின்னா நிறைய வருவாங்க, மாற்றி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இப்போ இவ்வளோ படங்கள்லாம் நடிக்கிறோம்னா அது எப்பவுமே ஒரு உடல் அளவும் அது ரொம்ப உழைப்பு தேவைப்படும், மென்டல் ரீதியாகவும் பயங்கரமாக ஒரு டென்ஷனாகவே இருந்திருப்பீங்களா சார்? எப்பாச்சும் சார் பயங்கர ஷூட்டிங்லாம் போயிட்டு டென்ஷனாலாம் வருவாரா வீட்டில்? அவர் அந்த டென்ஷனே கிடையாது. அது ஒன்று நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. டென்ஷன் அவருக்கு வர்றது எனக்கு தான். ஏன்னா நிறைய பழைய பேர் நடிகர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கர இந்த சினிமாவில் இருக்கிறது வந்து வீட்டில் காமிச்சிருவோம், அங்கே இருக்க டென்ஷன். சார் அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். அம்மாக்கு தான் கோவம் வருமா சார்? ரொம்ப உங்களை விட அம்மாக்கு தான் கொஞ்சம் அதிகமாக கோவம் வருமோ? யாருக்கு? அம்மாவுக்கு. அது என் பேத்தியில்ட்ட கிடையாது தெரியும். நீங்க சொல்லுங்க, தாத்தா பாட்டியோட கோவம், யாரோட கோவத்தை பயங்கரமா பாத்துக்கிறீங்க? ரெண்டு பேருமே கோவப்பட மாட்டாங்க. சின்னதா ஒரு அதட்டலும் அடி அடிச்சிருக்காங்களா? சின்ன அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிற? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே?